ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புரிதல் இல்லைங்கிறது என்னோட ஒரு முக்கியமான கன்சர்ன். இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மாதத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். ஸோ நெறைய ஸ்டூடெண்ட் பேசும்போது அவங்க எல்லாருமே இந்த 2 விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மோட்டிவேஷன் முக்கியம். மோட்டிவேஷனே இல்ல. ரொம்ப டீமோட்டிவேட்டடா இருக்கு. அதனால என்னால படிக்க முடியல. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்து நான் குவிட் பண்ணிறலான்னு இருக்கிறேன். ஸோ இதுக்கு மேல நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு அ படிக்கிறேன். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. எல்லா எக்ஸாமும் நான் கிளியர் ஆகல. எல்லா எக்ஸாமும் எனக்கு ஃபெயிலுன்னு பார்த்து ஒரு மாரி நான் ஃபெட் அப் ஆயிட்டேன். ஸோ அதனால நான் இந்த ஃபீல்டுல இருந்து விலகி நான் வேற ஏதாவது பிரைவேட் ஜாப் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றேன். நீங்க அதுக்கு ஏதாவது சஜஷன் குடுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அந்த மாரி நெறைய பேர் நான் பேசி கேட்டுருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாரும் அ சொல்லக்கூடிய முக்கியமான அந்த தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயம் மோட்டிவேஷன் இல்ல சார். ஒரு மாரி எனக்கு ரொம்ப ஒரு மாரி லோவா ஃபீல் ஆகுது. என்ன படிக்கிறேன், ஏது படிக்கிறேன்னே தெரியல. ஏதோ மாரி ஒரு மாரி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு ஆர்டராவே என்னால முடியல. நெறைய உள்ளுக்குள்ள நெறைய ஒரு சில தேவையில்லாத சிக்கல்கள்லாம் என்னோட படிப்ப தடை பண்ணுது. இந்த மாரி நெறைய காரணங்கள் அவங்க சொல்றத கேட்க முடிஞ்சது. ஸோ அந்த எல்லா காரணத்துக்கும் தீர்வா இந்த வீடியோவ நான் குடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்க போது. இத பாருங்க. இத நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சக்சஸ்க்கு எதுதான் உங்களுக்கு சொல்யூஷன்? ஒரு சக்சஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன விஷயத்துல நம்ம விட்டுட்டு தேவையில்லாம எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மொத இந்த மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி ஓகேவா? ஸோ நம்ம மோட்டிவேஷன் சொல்றோம் இல்லையா? இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மாயை. ஓகேங்களா? இந்த மோட்டிவேஷன் தான் உங்கள சக்சஸ்க்கு கொண்டு போகுதுன்னா சுத்தமா இல்ல. நீங்க எப்போ ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்றீங்களோ, அதுதான் உங்கள சக்சஸ்க்கு கொண்டு போகும். ஓகேவா? ஸோ இப்ப கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன் 2க்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. மோட்டிவேஷன்ங்கிறது கண்டிப்பா வேணும் தான். இந்த மோட்டிவேஷன் எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த, ஒரு செயல நீங்க செய்யறதுக்கு அத ஸ்டார்ட் பண்ண வைக்குது இல்லையா? அதோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் இந்த மோட்டிவேஷன். ஆனா, நீங்க ஸ்டார்ட் பண்ணத த்ரூ அவுட் உங்களோட சக்சஸ் வரைக்கும் கூட்டு போறதுக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மோட்டிவேஷன்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய பார்த்தாலோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபேக்கல்டி பயங்கரமா லெக்சர் எடுத்து, இந்த பாரு கவர்மெண்ட் வேலை இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பவர் கிடைக்கும், இவ்வளோ சேலரி கிடைக்கும், உங்க லைஃபே செட்டில்டு இந்த மாரிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்கும்போது, நமக்கு ஒரு மாரி மோட்டிவேஷனா ஃபீல் ஆகும். ஸோ நம்மளும் படிக்கணும். நாளையிலருந்து ஃபுல்லா படிக்க போறேன். இதுலருந்து நான் ஃபுல்லா ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சு எல்லாத்தையும் ப ப அப்படியே ஒரு மாரி இது பண்ணிருவோம்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பயங்கரமான உத்வேகம் வரும். ஓகேவா? இதுதான் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிரெயின்ல நடக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? நம்ம மைண்ட் நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுது, இந்த மாரி மோட்டிவேஷன்லாம் நம்ம கேட்கும்போது, நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன செக்ரேட் பண்ணும். இந்த டோபமைன் அப்படிங்கிறது இத பிளஷர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது மோட்டிவேஷன் குடுக்கும்போது தான் கிடையாது. உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க ஏதாவது செய்யும்போது, உங்களுக்கு ஒரு மாரி ஒரு 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 சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது சாப்பிடுறதா இருக்கலாம், இல்லாத ஏதாவது மூவி பார்க்கிறதா இருக்கலாம். எந்த விஷயம்னாலும், ஏதாவது விளையாடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நார்மலா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு உங்க ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்ப ரீல்ஸ் பார்க்க உங்கள தூண்டுறதுக்கு காரணம் என்னன்னா, ரீல்ஸ் பார்க்கும்போது நீங்க ஒரு மாரி பிளஷரா ஃபீல் ஆகுறீங்க. அதுதான் என்னது? அந்த டோபமைனோட வேல. இதே டோபமைன் தான் இந்த மோட்டிவேஷன்லயும் உங்கள என்ன பண்ண வைக்கும்? அந்த மோட்டிவேஷன் கேட்ட உடனே உங்கள அப்படியே நல்லா ஹை எனர்ஜில வைக்கும். அந்த இடத்துல நீங்க பயங்கரமா வேலை செய்யணும், பயங்கரமா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 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 பயங்கரமான உத்வேகத்தோட ஒரு செயல ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த டோபமைன் என்ன பண்ணும்னா, இதோட வேலையே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயங்கரமா நம்மள அப்படியே பூஸ்ட் அப் பண்ணி விட்டுரும். ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு அப்படியே அந்த டோபமைனோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய, நீங்க ஸ்டார்ட் பண்ணது அப்படியே அதிலிருந்து இது பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணுவோம்? நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்போ ஒரு எஸ்எஸ்சி, சிஜிஎல் நான் கண்டிப்பா படிக்க போறேன், கிளியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எடுத்தோனே உட்காருவோம். எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? டெய்லி 10 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு ஷெட்யூல போட்டு உட்கார்ந்துருவோம். ஸோ 8 மணி நேரம் ஷெட்யூல போட்டுட்டு நாள் படிப்பீங்க. பயங்கர மோட்டிவேஷன்ல இருப்பீங்க. 8 மணி நேரம் அப்படியே ஃபுல்லா வைப்பீங்க. அடுத்து 2வது நாளும் அப்படியே புடிச்சு வச்சு படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3வது நாள் என்ன ஆகும்? அந்த டோபமைன் ஃபுல்லா இறங்கிரும். டோபமைன் ஃபுல்லா இறங்குன அப்புறம் அப்படியே ஃபுல்லா லோ சார்ஜ் ஆயிரும். அப்ப என்னடா இது? ஒரு மாரி போயிட்டே இருக்குதே. நம்ம சரி 2 நாள் பயங்கரமா படிச்சாச்சு. 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்போம். கொஞ்சம் படிக்கிற டைமை குறைப்போம். கொஞ்சம் வேற ஏதாவது நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கள் எதாவது பண்ணலாம், எதாவது மூவி பார்க்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேற மாதிரி விஷயங்களில் போயிட்டு அப்படியே என்ன ஆகும், நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்காக உள்ள ஒரு மோட்டிவேஷனோட உள்ள வந்தீங்களோ அது ஃபுல்லாக 0% ஆகி மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து நிற்பீங்க. புரியுதா? இது யாருக்கு நடக்கும்? மோட்டிவேஷனை மட்டும் நம்பிட்டு இருக்கணும். அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணும். அப்போ வந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சார் மோட்டிவேஷனாக ஏதாவது போடுங்க சார், மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது போடுங்க சார், அதை பார்க்கும்போது தான் சார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகி நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருமே 99% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸுக்கு இதுதான் நிலைமை. அவங்க வந்து மோட்டிவேஷனை தேடி தேடி போகிறாங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கான விஷயம் தான். ரொம்ப சிம்பிளா நான் புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நான் சொல்றேன். ஒரு பைக் இருக்கு. இந்த பைக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன தேவை? அந்த ஸ்பார்க் பிளக் தேவை. ஸ்பார்க் பிளக் இருந்தால் அந்த ஸ்பார்க் பிளக் என்ன பண்ணும்? இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கை மட்டும் கொடுக்கும். அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பார்க் பிளக் அதோட வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்பார்க் பிளக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் பிளக் எப்போ இன்ஜின் ஆஃப் ஆகுதோ அப்போதான் அந்த ஸ்பார்க் பிளக் தேவைப்படும். ஆனா அந்த இன்ஜின் கண்டினியூவஸா ரன் ஆகுறதுக்கு அதுக்கு என்ன தேவை? ஃபியூவல் தேவை. பெட்ரோலோ டீசலோ தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த பெட்ரோல் வந்து அதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சியா ஆக்ட் ஆகும். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? ஸோ மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு மட்டும்தான். கன்சிஸ்டன்சி தான் உங்களை சக்சஸ் வரைக்கும் கூட்டு போறதுக்கான ஒரு முக்கியமான டூல். இந்த கன்சிஸ்டன்சியை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா என்னது அப்படிங்கிறதே பாதி பேருக்கு புரியல. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுன்னு சொல்லி கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக நான் ஒதுக்குறேன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நான் படிக்க தான் செய்யணும். ஒருவேளை இந்த 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு தோணலையா? படிக்கிறதுக்கு தோணலைன்னா சரி நான் படிக்கல. சும்மா புக்கையாவது திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஆனா வேற எந்த வேலையும் நான் அந்த அந்த டைம்ல செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் தான் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2 மணி நேரம் நான் மேக்ஸ் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு மேக்ஸ் பார்க்க பிடிக்கல. ஒரு மாதிரி இதாகுது. அப்போ நம்ம மைண்ட் உடனே நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு போகக்கூடாது. அப்போ அந்த 2 மணி நேரம் மேக்ஸுக்காக படிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டேன்ல. அப்போ நான் வந்து சரி படிக்கலன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ 2 மணி நேரம் நான் சும்மா இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சும்மா இருந்த உடனே உங்க மைண்டுக்கு தோணும். சும்மா இருக்கிறதுக்கு படிக்கலாமே. சும்மா இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் சும்மா இருந்தாச்சு. சரி படிப்போம். எப்படி நம்ம வேற வேலை செய்ய போறதில்ல. படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு போகும். இந்த மாரிப்பட்ட விஷயங்கள செய்யும்போது தான் இந்த கன்சிஸ்டன்ட்டா உங்களோட பிரிப்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இல்லாம போறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே ஒரு தெளிவான ஐடியா இல்ல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சோர்ஸ் தான் முக்கியம்னு நெனைக்கிறாங்க. நம்ம என்ன சோர்ஸ் படிக்கிறோமோ, அந்த சோர்ஸ்ல இருந்து தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட சோர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் வந்து நமக்கு நெறைய சோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த வீடியோ, இந்த வீடியோ யூடியூப தொறந்தா அப்படியே வீடியோ கொட்டி கிடக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே தான். ஸோ எல்லா வீடியோவையும் பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன நினைக்குது? எல்லாத்தையும் அப்படியே பார்த்து, 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 பார்த்து மைண்ட்ல ஏத்திட்டா, அப்படியே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது பிளானிங் ரொம்ப முக்கியம். கரெக்ட் பிளானோட போனீங்கன்னா, உங்களோட கன்சிஸ்டன்சில எந்த பிரேக்கும் இல்லாம நீங்க வந்து தெளிவா போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ பிளான் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதுதான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பவுண்டரிய போட்டுக்கோங்க. இந்த பவுண்டரினா நம்ம வந்து இவ்வளவுதான். இதுதான் நம்ம படிக்க போறோம். இவ்வளவு விஷயங்கள தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரிய போட்டு படிச்சாதான் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க பவுண்டரியே இல்லாம பார்க்குற எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க, எங்க முடிக்கிறீங்க, எந்த லெவல்ல இப்ப இருக்கிறீங்கன்னே ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் பண்றதுனால நமக்கு கன்சிஸ்டன்சி லேக் ஆகுது. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது, இடையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பிளான சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா, அந்த பிளான்லயே ஸ்டிக் ஆயிட்டு வரணும். இப்ப நான் வந்து ஒரு ஷெட்யூல் போடுறேன். அந்த ஷெட்யூல கரெக்ட்டா ப்ராப்பரா நான் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதுல இடையில ஓகே இன்னைக்கு இத மாத்துவோம், அத மாத்துவோம்னு சொல்லிட்டு இடையில மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களோட கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம் கிளியர் பண்றவங்க டேலண்டோ, ஸ்கில்லோ அதிகமா இருக்கிறவங்க எக்ஸாம் கிளியர் பண்ண போறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும், எவ்வளோதான் ஸ்கில் இருந்தாலும், உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, உங்களால எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா, என்னோட ரியல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா? என்னோட ரியல் லைஃப்ல அண்ணா யுனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல ஓகேங்களா? அண்ணா யுனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்ச என்னோட ஃப்ரெண்டு ஓகேங்களா? என்னோட ஃப்ரெண்டு அதே இது 12த் ஃபெயில் ஆகி ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்ச
அதே என்னோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ அந்த அண்ணா யுனிவர்சிட்டியில படிச்சவன் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருப்பான், அவனோட ஸ்கில் லெவல் வேற மாரி இருக்கும். அவனுக்கு மேத்ஸ், அது எல்லாமே பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கன்சிஸ்டன்ட்டா படிக்க மாட்டான். சும்மா அத நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு மாரி இதுவா இருப்பான். என்ன சொல்றது? ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு கான்ஸ்டன்டா ப்ரிப்பரேஷனே கிடையாது. திடீர்னு எக்ஸாம் வரும்போது உட்காந்து படிப்பான். அப்படியே கொஞ்ச நாள் படிப்பான். அடுத்து ஒரு 4, 5 டெஸ்ட்ட போடுவான். எக்ஸாம் போய் எழுதுவான். அப்படியே இது கிளியர் ஆகாது. கடைசி வரைக்கும் இது கிளியர் ஆகல. இப்போ அவன் ஏதோ ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு பேர் வந்து மணிகண்டன். ஓகேங்களா? நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள சொல்றேன். அவனுக்கு வந்து மேத்ஸ்னா என்னன்னே தெரியாது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் தெரியும். மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியாது. டிவிஷன் பண்ண தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேத்ஸோட அவனோட நிலைமை. அவன் என்கிட்ட வந்து நெறைய டவுட்ஸ் கேட்பான். நெறைய விஷயங்கள் கேட்பான். நான் கூட யோசிச்சேன். "நீ ரொம்ப வீக்கா இருக்கிறடா. இப்போ வந்து நீ இந்த ஃபீல்டு வந்து உனக்கு கரெக்ட்டா இருக்குமான்னு தோணல." ஏன்னா இது நான் அப்போ சொன்னது அவன்ட்ட. "இந்த ஃபீல்டு உனக்கு கரெக்ட்டா இருக்குமான்னு சொல்லி தோணல. நீ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எப்போ உனக்கு வேலைக்கு போவேன்னு தெரியல. நீ வந்து உனக்கு ஓகே தானா? இல்ல வேற ஏதாவது பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு" சொல்லிட்டு அவன்ட்ட நானே சொல்லியிருக்கேன். ஆனா அவன் என்ட்ட வந்து, "இல்ல மச்சான் நீ சொல்லிக் குடு. நான் வந்து ட்ரை பண்றேன். நான் என்னால வேலைக்கு போ முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவன் ஆனா அவன் படிச்சது வந்து பேங்கிங்காக படிச்சான். ஸோ பேங்கிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்ப நார்மலா எஸ்எஸ்சில நமக்கு மேத்ஸ் ரீசனிங்க விட பேங்கிங் மேத்ஸ் ரீசனிங் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள போகணுங்கிறதுனால அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு இதுல அவன் படிக்கும்போது அவனுக்கு நெறைய விஷயங்கள் நான் சொல்லித் தருவேன். இங்கிலீஷும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, டெய்லி காலையில 5:30, 6 மணிக்கு, ஓகேங்களா? நான் அந்த ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்ல நான் கிளாஸ் எடுப்பேன். அந்த இன்ஸ்டிடியூட்ல காலையில வந்து உட்கார்ந்து டெய்லியும் காலையில ஹிந்து பேப்பர் படிப்பான். டெய்லி உட்கார்ந்து மேத்ஸ் கால்குலேஷன் போடுவான். நான் ஒரு நாள் அவன இல்லாம அங்க பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா தான் அவங்க இல்லாம இருப்பானே தவிர, மத்த எல்லா நேரமும் உட்கார்ந்து அத பண்ணிட்டே இருப்பான். ஆனா, கண்டிப்பா அந்த 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 அவன் வாழ்க்கையில நடந்த நிகழ்வு வந்து என்னைய வந்து சுத்தமா என்னோட இதே மாத்தி போட்டுருச்சு. நான் வந்து நெனச்ச விஷயம் எல்லாமே தப்பு. அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல 10 அரியர், 12 அரியர் வச்சவங்கலாம் எஸ்எஸ்சி, சிஜிஎல் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஸோ கடைசியில அவன் போன ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ, ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணி போனான். எங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? நார்மல் ஸ்டேட் பேங்க் மத்த பேங்க்லாம் இல்ல. ஆர்பிஐல அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணி போனான். அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவன் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஸ்கில் இல்ல, திறமை இல்ல, எதுவுமே இல்ல தான். எல்லாத்தையும் புதுசா தான் கத்துக்கிட்டான். ஆனா என்னன்னா, அது கத்துக்கிடுற விஷயத்துல வந்து அவன் கன்சிஸ்டன்ட்டா பண்ணான். அவன் நெனச்ச விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அப்ப இதுக்காக நான் வந்து ஒரு டைம ஒதுக்கி படிக்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்துல அத மட்டும் தான் பண்ணுவேன். வேற எதையும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு புரியிற வரைக்கும் ஒரு விஷயத்த நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லாரும் என்ன நெனச்சுறாங்க, சக்சஸ் அப்படிங்கிறது உடனே டக்குன்னு ஷார்ட்டா, இப்ப ஆரம்பிக்கிறோமா, உடனே நமக்கு சக்சஸ் வந்துரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன விஷயங்கள் பண்றீங்களோ, அது எல்லாத்தோட காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் நமக்கு இந்த சக்சஸ் அப்படிங்கிறது. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஸ்கில் இல்ல, உங்களுக்கு டேலண்ட் இல்ல, அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கா? இல்லையா? அத மட்டும் பாருங்க. ஸோ மோட்டிவேஷன் வேணும். ஆனா மோட்டிவேஷன நம்பி உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்காது. நீங்க எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, பாஸ் ஆகி டாப் ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே படிக்க பிடிக்கும் போல. அவங்க வந்து பிடிச்சு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் தான். ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா சலிப்பு ஏற்பட தான் செய்யும். ஒரு மாரி போர் அடிக்க தான் செய்யும். ஆனா யாரு அந்த போர் அடிச்சாலும் அத தாண்டி நான் போர் அடிச்சாலும் இந்த விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பாயிண்ட்ட யார் தாண்டி ஒரு விஷயத்த வந்து கன்டினியூவஸா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்குது. புரியுதா? ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். இப்போ என்னைய எடுத்துக்கோங்க. எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா டெய்லி எனக்கு கிளாஸ் எடுக்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணும். சரி இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். இன்னைக்கு சும்மா நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல நான் அந்த மாரி சும்மா வேற எதையாவது விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால குரோவ் ஆக முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2024ல ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடும்போது, எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வியூவர்ஸும் அந்த மாரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனா நான் என்ன எனக்குள்ள கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வியூஸ் வருது, அது மாரி கமெண்ட் வருது, அப்ரிசியேஷன் வருது. அது எதையுமே நான் பார்க்கல. அது எதுவுமே நான் வந்து பெருசா நோட் பண்ணவே இல்ல. என்னோட வேலை என்ன? எனக்கு என்ன தேவை? எனக்கு கிளாஸ் எடுக்கணும். YouTubeல வீடியோ போடணும். இத வந்து நான் தொடர்ந்து பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாள் விடாம இடையில ஒரு சில நாட்கள் விட்டுருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சில நாட்கள் விட்டுருப்பேன். தவற முடியாது. ஏன்னா ஃபேமிலி, ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் இது பண்ணும்போது. ஆனா 90%, 99% கேப்பே விடக்கூடாது. கன்டினியூவஸா வீடியோ போடணும்னு நான் வந்து
பிளான் பண்ணேன். ஸோ ஃபுல்லா வீடியோ போட்டேன். நீங்க பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பழைய வீடியோ போட்டதுக்கு அப்ப அந்த டைம்ல எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் வியூஸ் எல்லாம் வந்திருக்காது. ஆனா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய போட்ட வீடியோஸ்க்கு இப்போ வியூஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்ப இதுதான் அந்த கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது, நீங்க வந்து இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன குடுக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ குடுக்கும் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்காக. ஸோ புரியுதா? ஸோ உங்களுக்கு திறமை இல்ல, ஸ்கில் இல்ல. நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எனக்கு செட் ஆவாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெளிவா யோசிக்க. உங்களால கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா என்னால இருக்க முடியாது சார். நான் விட்டு விட்டு தான் படிப்பேன் அப்படின்னா, நீங்க இந்த ஃபீல்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்க இப்பவே மூடி வச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிரலாம். இல்ல நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. நான் கண்டிப்பா ஜாப் வாங்கியே ஆகணும்னா, இந்த கன்சிஸ்டன்சிய மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்ட குடுக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு கிடையாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட உங்களோட வளர்ச்சிக்கு இது கண்டிப்பா பெருசா ஹெல்ப் பண்ணும். கிளியரா புரிஞ்சதுல்ல? ஸோ கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்டிக் ஆகி இருங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கன்சிஸ்டன்சில முக்கியமான ஒரு ரூல் ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, நெவர் மிஸ் ட்வைஸ். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நெவர் மிஸ் ட்வைஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த வேலைய பண்ணும்போது இடையில ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள்னால இடையில ஏதாவது ஒரு பிரேக் விழலாம். ஸோ திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். திடீர்னு நம்ம ஃபேமிலில யாருக்காவது ஏதாச்சும் ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாரி டைம்ல வந்து நம்ம ஏதோ ஒரு நாள் பிரேக் விடுற மாரி இருக்கும். அப்போ ஒரு தடவ ஒரு பிரேக் விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பிரேக் 2வது தடவ விழாம பார்த்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா, அந்த நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நாள் இல்லவே இல்ல. எந்த விஷயம் செய்யணும்னாலும் அத அப்பவே செய்யணும், அன்னைக்கே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலும் பரவால்ல. ஒரு நாளைக்கு இந்த கன்சிஸ்டன்சி இன்னொன்னு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் படிக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன் சார். ஆனா, எனக்கு என்ன பண்ணுது, நாளைக்கு எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல. அப்ப என்னால படிக்க முடியாது. நான் நாள கழிச்சு படிச்சுக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு 5 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? 5 நிமிஷமாவது படிங்க. அதாவது என்னன்னா, அந்த அது ஒரு செயின் மாரி. அந்த செயின்ல எந்த இடத்துலயுமே ஒரு கட்டு விழாம பார்த்துக்கணும். ஸோ, உங்களால நீங்க போட்ட பிளான் படி ஃபுல்லா படிக்க முடியலன்னா கூட பரவால்ல. ஆனா, கொஞ்சமாச்சும் படிங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கிற டைம்ல ஏதாச்சும் ஒண்ணு படிங்க. நீங்க படிப்புல அப்படியே கான்சன்ட்ரேஷனா அது கூடவே இருந்தா தான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பில்ட் ஆகும். இது ஒரு 60 நாள், அதிகபட்சம் ஒரு 90 நாள், 3 மாசத்துக்கு இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 3 மாசத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த 3 மாசத்துல 1 நாள் கேப் விடாம நீங்க போட்ட பிளான் படி டெய்லி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்ததுலருந்து இது உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாவே தெரியாது. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேபிட்டா மாறிடும். ஓகேங்களா? நீங்களே கன்சிஸ்டன்ட்டா மாறிடுவீங்க. நீங்களே வேணான்னு நெனச்சாலும், உங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய ஆர்வம், அந்த படிக்கக்கூடிய இதுக்கு வந்து நீங்களே உங்கள அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த 90 நாள் கன்டினியூஷனா பண்ணக்கூடிய விஷயத்த குடுக்க மாட்டாங்க. இடையிலேயே பிரேக் பண்ணிட்டு, வேற இது வேல, அது வேல, இது வேலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி, காலத்தையும், நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி, கடைசி எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே வந்து நிப்பாங்க. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ட பேசும்போது நெறைய பேர்ட்ட சொன்னேன். ஸோ அப்ப நான் பேசின ஸ்டூடண்ட் இவ்வளோ இருக்கிறாங்கன்னா, நான் பேசாம எவ்வளோ பேர் வந்து இந்த மாரி விஷயத்துல வந்து நெறைய இது பண்ணுவாங்க. இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு, இது ஒரு மாரி என்ன சொல்றது? பூமர் மாரி பேசிட்டு இருக்கான். கிரிஞ்சா இருக்குது. அதெல்லாம் தேவை கிடையாது. நான் வந்து எப்பவுமே வந்து கமெண்ட்ஸ வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து நல்லது சேர்க்குது. யாரோ ஒருத்தர் அதனால பலன் பெற்றா கூட, அது வந்து எனக்கு சந்தோஷம் தான். அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தெளிவா யோசிச்சு பாருங்க. மோட்டிவேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அத நம்பி போகாதீங்க. யாராவது மோட்டிவேட் பண்ண நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ங்கிறது உங்கள நீங்களே மோட்டிவேட்டடா வச்சுக்கிறது. அப்ப இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போ பில்ட் ஆகும் அப்டின்னா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ ஓகேங்களா? உங்களுக்கு புடிச்சாலும் சரி, இது புடிக்கவே இல்லனாலும் சரி, இத பண்ணணும்னா இந்த டைம்க்கு இத பண்ணணும்னா, அந்த டைம்க்கு அத மட்டும் தான் பண்ணணும். அத தவிர வேற வேல பண்ணக்கூடாது. அத மட்டும் தான் பண்ணணும். இல்லன்னா சும்மாவாவது இருங்க. சும்மாவாவது உட்காந்துருங்க. சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா, உங்களுக்கே தோணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சும்மா உட்காந்துருந்தா உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு படிக்கலாமேன்னு சொல்லிட்டாவது நம்ம எடுத்து படிப்போம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ எக்ஸாம் வரப்போது. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நான் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி சிஜிஎல் ஓகேங்களா? அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச்ல வரது கஷ்டம் தான் நெனைக்கிறேன். ஏப்ரல் மாசத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்டின்னா, இப்போலருந்து இந்த கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. இன்னையிலருந்து நானும் கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர் போட்டீங்க அப்டின்னா, எனக்கு அது ஒரு
பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன விஷயம் வந்து ஒரு 4 பேரை போய் ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப அடுத்தடுத்து எடுத்து பேசலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்த விஷயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.